ஆஃபீஸ் வேலை முடிஞ்ச அப்புறமும் உங்க மனசு இன்னும் ஆஃபீஸ்லயே தான் இருக்கா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை, குழந்தைங்க கூட இருக்கிற டைம்ல கூட மைண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். பீச்சில் உட்காந்து கூட ஃபோன்ல இமெயில் செக் பண்றது, ஃபேமிலி கூட ரிசார்ட்டுக்கு போகும்போதும் ஆஃபீஸ் லேப்டாப்பை தூக்கிக்கிட்டே போறது, எப்ப பாரு டார்கெட்டு, டெட்லைன், எஸ்கலேஷன்ஸ்னு 24 மணி நேரமும் வேலையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. நம்மளை பத்தி அப்படியே சொல்றானே, ஒருவேளை ஜோசியக்காரனா இருப்பானோன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு ஜோசியம்லாம் தெரிய தேவையில்லைங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான பேரு இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன், கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நான் வேலைக்காகவே வாழ்றேனா இல்ல வாழ்க்கைக்காக வேலை செய்யறேனா? வருஷம் சேலரி அதிகமாகுது, அதோட சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்பவே அதிகமாகுது. கரெக்டான டைம்ல ப்ரொமோஷன் கிடைச்சாலும் மைண்டுக்கு பீஸ் கிடைக்கலனா அதுவா சக்சஸ்? ஒரு விஷயத்த நல்லா மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி உங்களை மிஸ் பண்ணாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அது சக்சஸ் இல்ல, சைலண்ட் லாஸ். சரி, ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸை எப்படி தான் ஃபிக்ஸ் பண்றது? நீயே சொல்லேன்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. நிறைய பேரு ஈக்குவல் டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் பேலன்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, சரியான ப்ரையாரிட்டி கொடுக்கறது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். தினமும் வேலை நேரம் முடிஞ்ச அப்புறம் லேப்டாப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பழகுங்க. தினமும் உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் தலா 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டைம்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, நல்ல புக்ஸ் படிங்க. ஃபேமிலிக்கான டைம்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுங்க, முடிஞ்சா ஒரு கேம் விளையாடுங்க. வாரத்துல ஒரு நாளையாவது ஒர்க் ஃப்ரீ டேவா ஆக்கிக்கோங்க. அந்த நாள்ல ஃபேமிலி கூட வெளியே போறது, குடும்பமா சேர்ந்து சாப்பிடுறது, நல்ல படம் பார்க்கறதுன்னு உங்க நேரத்தை குவாலிட்டியா யூஸ் பண்ணுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்காதது ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்காக நீங்க அதை உருவாக்காதது தான் ப்ராப்ளம். கடைசி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே செத்து போற வாழ்க்கை வேணாங்க. வாழ்ற வாழ்க்கைக்கு வேலை பண்ணுங்க, அது போதும். ஏன்னா நீங்க வெளியே வந்தா உங்க கம்பெனி உங்களை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆனா உங்க ஃபேமிலிக்கு உங்களை விட்டா யாரும் கிடையாது, மறந்துடாதீங்க.